லாங்கர் லுமினா, நெல்லிக்குப்பம் ரோட், குருவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே கிலோமீட்டர் அந்த ஒரு வேகத்துலதான் அந்த புயல் வந்து நகர்ந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு தகவல் கூட ஒரு பொதுமக்களுக்கு வந்து சரியான முறையில வந்து தெரிவிக்கப்படல. எவ்வளவு தூரத்துல இருக்கு, எங்க இருக்கு, எத்தனை கிலோமீட்டர் நகர்ந்து வருது அப்படின்ற ஒரு தகவலும் வரல. குறிப்பா மாமல்லபுரம் பகுதிகள்லாம் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து சாதாரணமா வந்து அங்க 2 நாள் முன்னாடி போனவங்களாம் இன்னைக்கு கடை மூடுனால இன்னைக்கு பசி பெற்றுமா இருக்காங்க. அதே போன்று பல இடங்கள்ல வந்து கிடையாது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சகஜ வாழ்க்கையே சரி, சென்னை, அதே போன்று செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அதே போன்று அந்த புயல் அறிவிப்புக்குள்ளான அந்த மாவட்டங்கள் சகஜ நிலை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து மக்களுடைய அந்த பாதிப்புக்குள்ளான நிலையில அது குறித்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறையான தகவல் வந்து அரசாங்கத்திலிருந்து வெளிவரவில்லை. உதயநிதி சார் பாத்தீங்கன்னா அவர் வந்து பிறந்தநாள் கொண்டாடினாரு. அவருடைய பிறந்தநாள் போது வந்து மோதிரம் போட்டாங்க ஒழிய கட்சிக்காரங்க அவங்க கட்சிக்காரங்க அவரை சந்தோஷப்படுத்தி அவர் அதில் ஆனந்தப்படுத்தி இந்த மழை காலத்துல புயல் காலத்துல ஒரு பிறந்தநாள்ன்றது வந்து ஒரு அவசியமா? பிறந்தநாள் விழான்றது 2 நாள் ஆரம்பிக்கலாம். உதயநிதி பொறுத்தவரையில 2 நாளா வந்து எங்க போனாருன்னு தெரியல. அவர் இப்ப வந்து தேடுறாரு. துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின், இந்த ஸ்டாலினுடைய அருமை மைந்தன் உதயநிதி 2 நாள் அவருடைய இது எங்க இருக்குது? காலையில வந்து மு.க. ஸ்டாலின் வந்து மட்டும் வந்தாரு, கொடுத்துட்டு போயிட்டாரு. என்ன ஸ்டேட்மெண்ட்னா மழை தண்ணி எங்கேயுமே நிக்கல. பாருங்க, இங்க பாருங்க மழை தண்ணியில இது வந்து சாக்கடையும் வந்து மழை தண்ணியும் கலந்த நீர்ல இப்ப நாங்க நிக்கிறோம். இது பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு ஒரு தண்ணீர். இந்த தண்ணியில எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம். இப்போ இது வந்து ஸ்டாலின் கண்ணுக்கு தெரியல. இது ஸ்டாலின் வேணா நான் வேணா கூட்டு போறேன். சாலையில வந்து பாத்தீங்கன்னா வந்து தண்ணி இல்ல. ஏன்னா அவரு இருக்கிற இடம் ஒரு சொட்டு தண்ணி இல்ல. கிரீன்வேஸ் ரோட்ல உதவி கண்ணுக்கும் சாலையும் சித்தரஞ்சன் சாலையும் தண்ணி நிக்கிறதுனால சென்னையில எங்க இப்படிப்பட்ட ஒரு முழு பூசி சோத்துல மறைக்கிற இல்லையா? இன்னைக்கு ஸ்டாலின் இல்லாம இன்னைக்கு எந்த இன்னைக்கு வந்து தண்ணி பெரும் விஷயமா குறித்த நேரத்துல நடைமுறை ஏடிஎம்ல பணம் செத்து போயிடலாம். ஊடகங்கள்ல எவ்வளவு இந்த மரணத்துக்கு யார் பொறுப்பு? அந்த இளைஞனுடைய அந்த குடும்பத்துக்கு யார் பொறுப்பு? இன்னைக்கு அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து 10 ரூபாய் செந்தில் பாலாஜி தானே அதுக்கு பொறுப்பு எடுக்கணும். இன்னைக்கு அரசு தானே பொறுப்பு எடுக்கணும். இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. இன்னைக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன ஒரு இது இல்ல. பல இடங்கள்ல மின்சாரம் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில ஸ்டாலின் வேணா என் கூட வரட்டும். இன்னைக்கு வடசென்னையிலும் சரி, அதே போன்று தென் சென்னையிலும் சரி, உட்புற சாலைகள்ல இருந்து பிரதான சாலைகள்லாம் தண்ணி தேங்கி தண்ணீர் இல்லது, அது கழிவு நீரோட கலந்த